अस्मिन् परात्मननु बात्मकल्पे इत्वमित्ता मुत्तापित पद्मयोनिः आनन्दभूमाम् अमरोगराशिं निरिन्दि वादालय वासविष्णो. டாக்டர் சோழா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாகவே இன்றைக்கி நாட்டையே ஆட்டி படைக்கின்ற ஒரு நோய்னா சர்க்கரை நோய். ஆனால் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் அது ஒரு நோயாகவே எடுத்துக்கிறது இல்லை நாங்கள்லாம். ஏன்னா ஒரு உறுப்பினுடைய பாதிப்பு அதுதான் சர்க்கரை நோய். பேங்க்ரியாஸ்ன்ற ஒரு உறுப்பு தேவையான இன்சுலினை சுரக்காமல் போகுது. அப்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் சர்க்கரையில் வந்துடுது. பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் இயற்கை வழியில் இந்த ஏற்றத்தாழ்வு இன்சுலின் பேலன்ஸை சரி பண்ணுற பக்குவத்தை எங்களை மாதிரி சித்த வைத்தியர்கள் செய்கிறாங்க. சமயத்தில் மூலிகைகளும் மருந்துகளும் உபயோகிக்கிறாங்க. பொதுவாகவே நான் பஞ்சபூதத்தை சொல்லுவேன், அதுக்கான ஒரு 12 உறுப்பை சொல்லுவேன். அந்த 12 உறுப்பு எங்கன்ற நேரத்தில் எப்படி நம்ம உணவு, தூக்கம், பழக்க வழக்கங்களை சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் என்னுடைய வீடியோக்களில். அதன்படி இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், நீரிழிவுன்ற அந்த நோயே கிடையாது. நீரிழிவுன்னு சொல்லக்கூடியது நீர் நிறைய போகிறதுக்கு நீரிழிவுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம உடம்பே ஒரு மருத்துவர்னு நினச்சிக்கணும். உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், குழந்தை பிறக்குது, ஒரு 2 நாளில் பால் எடுக்குது, வாந்தி பண்ணுது. ஏன்? சரி, அடுத்தது இப்போது ஹோட்டலில் சாப்பிட்றோம், சரியான சாப்பாடு இல்லை, கெட்ட சாப்பாடாக இருக்குது. என்ன பண்ணுது? வாந்தி பண்ணுது, வயிற்றால் போகுது இல்லையா? அந்த குழந்தை பால் எடுக்கிறதுக்கு அந்த மாந்தம் எப்படி வருது? தாய்ப்பாலில் கெட்டு போயிருந்தால் அல்லது கூட சாப்பிட்டுட்டா வாந்தி பண்ணுது, ஏப்பம் எடுக்குது. இதுபோல் ஒவ்வொரு பிரச்சனையும் நிறைய சொல்லலாம். உதாரணம், நம்ம உடம்பு இன்றைக்கி ராத்திரியில் சாப்பிட்றோம், கறி, மீன், முட்டை என்னென்னமோ சாப்பிட்றாங்க. அது செரிக்கணுன்றதுக்கு ஏதாவது வேலை செய்கிறீங்களா இல்லையா? இப்போல்லாம் நேரத்துக்கும் சாப்பிட்றதில்ல மக்கள். போய் ஒரு 11 மணி 10 மணிக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்டுட்டோ, பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோ படுத்துடுறாங்க. அது செரிக்கணும், அந்த முட்டை செரிக்கணும், அந்த கோழி செரிக்கணும், அந்த சாப்பாடு செரிக்கணும்னு ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்களா? காலையில் என்ன ஆகுது? நீரும் மலமுமாக இந்த உடம்பு பிரித்து எடுத்துடுது. நம்முடைய பணிகள் இல்லாமல் நம்ம சாப்பிட்டதை செஞ்சுக்குது. அது உடம்புனுடைய பணி, கடவுளுடைய கொடுத்த சக்தி. அதுபோல் நமக்கு அதிகமான அதை கழிச்சிடுறதுக்கு சக்தி இருக்குது, கெட்டு போனால் அதை நீக்கிறதுக்கு சக்தி இருக்குது. நமக்கு தேவையானதை சீரணம் பண்ணி தேவையில்லாத ஒதுக்கி காலையில் மலமாக போக, நீராக போக, ரத்தமாக போக அந்த சக்தி உள்ள உடம்பு நமக்கு இருக்குது. அப்போது சர்க்கரைன்னு ஒன்று அதிகமாகிட்டால் அதை இந்த உடம்பு என்ன செய்யும்? கழிச்சிடும். குறிப்பாக நீரால் கழிச்சிடும். அதான் நீரிழிவு. சர்க்கரை நோய்க்கு அடையாளம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அடிக்கடி நீர் போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது கரெக்டாக போகணுன்னா நம்ம சர்க்கரை அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம சர்க்கரையை அதிகம் சாப்பிடக்கூடாது, தானாக சரியாயிடும். சரி, இந்த சர்க்கரையே வராமல் இருக்க என்ன செய்யலாம்? அதை தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு தடவையும் டிவியில். நேரத்தில் சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. என்ன செய்யணும்? காலை 8, இரவு 8, பகல் 1ல் இருந்து ஆகாரம் சாப்பிடணும். அதை மாறி சாப்பிட்டா கட்டாயம் அந்த புளிப்புத்தன்மை ஏறி போயிடுது. பேங்க்ரியாஸ்ன்றத அந்த உறுப்பு இன்சுலினை சுரக்குது இல்லையா? அந்த பேங்க்ரியாஸ் நமக்கு ஒரு கடவுள் மாதிரி, வாட்ச்மேன் மாதிரி. அதை நீங்கள் நல்லா நினச்சிக்கணும். காலையில் 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை ஒரு 4 இட்லின்னு வச்சுக்கிங்க. 11 மணிக்கு சாப்பிட்டா இன்சுலின் சுரக்காது. ஏன்? அதே 8 மணிக்கு அதே 4 இட்லியை சாப்பிட்டா நல்ல இன்சுலின் சுரக்கும். இது தேவை, இந்த ஜீரணம் ஆகிடும், இது உடம்புக்கு தேவைன்னு அது எடுக்குது, செய்யுது.
அதே இட்லியை 11 மணிக்கு சாப்பிட்டா இது தேவையற்ற நேரத்தில் புளிப்பை சேர்க்குது, இது நமக்கு உடம்புக்கு சேரவானா அப்படியே விட்டுருவோன்னு ரத்தத்தாட விட்டுடுது. இப்படித்தான் இந்த ரத்தத்தை சோதனை பண்ணும்பொழுதோ நீரை சோதனை பண்ணும்பொழுதோ சர்க்கரை அளவை பார்க்கலாம். அதையே உரிய நேரத்தில் சாப்பிட்டா சர்க்கரை அளவு குறைஞ்சிடும், நார்மலாக இருக்கும். இது அந்த உடம்புக்கு தெரியுது, நமக்கு தெரியணும். நேரத்துக்கு சாப்பிட்டா இது ஜீரணமாகும். ஜீரண குறைபாடு தான் இந்த சர்க்கரை நோய்க்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ஜீரண குறைபாட்டை ஏன் வச்சுக்கிறோம்? வைக்கக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு நல்ல பொருட்களும் சேர்த்துக்கலாம். வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? இப்படி தப்பா இனிமேல் ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாலும் சில மருந்துகளை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு முக்கியமாக இருக்கிறது வெந்தயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வெந்தயம்னு நாட்டு மருந்து கடையில் அல்லது மளிகை கடையில் கூட வாங்கலாம். அந்த வெந்தயம் ஒரு 1/2 கிலோன்னா அதுக்கு ஓமம் ஒரு 50 வாங்கிக்கணும். அதுபோல் ஜீரகம் ஒரு 50 வாங்கிக்கணும். கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். பட்டை, லவங்கப்பட்டை ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். மஞ்சளும் ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். மொத்தம் 6 பொருள். இதை சுத்தம் பார்த்து பொன்னுறவலாக வறுத்துட்டு மிக்சிலேயோ மில்லிலேயோ அதை அரைச்சி வச்சுட்டு காலையும் மாலையும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் சாப்பிட்டாலே போன சர்க்கரையினுடைய இன்பேலன்ஸ் எல்லாம் சரியாகிடும். நல்ல ஜீரணம் கொடுக்கும். நல்ல அந்த சுகர்ன்ற இதே அளவோடு இருந்துடும். சுகர் இல்லைன்னா மனுஷன் செத்துருவான். 6 சுவையில் அதுவும் ஒன்று. ஆங்கில மருத்துவம் அந்த இருப்ப சாப்பாடு அதை இதை சாப்பிடாதுன்னு சொல்லி ஆளை வடிகட்டி நடைபெறமாக்கிடுது. ஆனால் நாங்கள் எல்லாம் சாப்பிட சொல்லுவோம். ஆனால் அனாவசியமாக வெள்ளை பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். வெள்ளை பொருள்னால் என்ன? ஜீனி. ஆனால் நாட்டு சர்க்கரை சாப்பிடலாம். மைதா அதில் சம்மந்தப்பட்டது சாப்பிடக்கூடாது. இப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் சொந்த மருந்து செஞ்சுக்கிங்க. அதுபோல் நேரத்துக்கு சாப்பிட்டுக்குங்க. கவலை இல்லாமல் வாழுங்க. சர்க்கரை ஒரு பெரிய நோய் இல்லை. பொதுவாகவே பாருங்கள், அந்த சர்க்கரைன்னு சொல்லி இந்த கெமிக்கல் மாத்திரைகளை மருந்துகளை சாப்பிட்டு தான் நோய் வருதே தவிர சர்க்கரையால் எந்த காலும் போகாது, எந்த கண்ணும் போகாது. அது 400 500 இருந்தால் கூட ஒன்றும் செய்யாது. இது நாங்கள் அனுபவத்தில் 49 வருஷமாக நான் மருத்துவம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கு சொன்ன அறிவுரை செய்துக்கிட்டு இருக்கிற மருந்து. அதனால் தைரியமாக என்னை ஆலோசனை கேளுங்க. சர்க்கரையை பார்த்து பயப்படாதீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் என்னையும் கேட்க வேண்டியில்லை, எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டியில்லை. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற தகவல். இதுக்கு ஒரு முத்திரையும் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய்னா என்ன, அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கான சித்த மருத்துவமும் மருந்தும் என்னன்னு கூட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு முத்திரை, இலகுவான முத்திரை, இது எப்போ உங்களுக்கு சௌரியப்படுதோ, இதுக்கு வஜ்ராசனம் சுகாசனம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் எங்கே இருந்தாலும் அப்படியே ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு கூட அல்லது யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு கூட எந்த வேலையும் செய்துக்கிட்டு கூட இந்த முத்திரையை போடுங்க. இதுக்கு பேர் மாதங்கி முத்திரை. அந்த இன்சுலினை ரொம்ப அருமையாக சுரக்கிற ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. மருந்து இல்லாத மருத்துவம் இருந்தாலும் உங்களுக்கு சர்க்கரைன்னு ஆங்கில மருந்தை நிறுத்தணுன்னா நான் சொன்ன அந்த சித்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் என் கையை எப்படி பண்ணியிருக்கேன். 2 நடுவிரல் 2 ஆகாயம் ஒன்றா இணைஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் மாதங்கி முத்திரை. நல்லா பாருங்கள் கையை எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஒரு சிரமமும் இல்லை. பாருங்கள், பேசிக்கிட்டே பார்க்கலாம், டிவி பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கலாம். ரொம்ப எளிய முறை. இதை செஞ்சு பாருங்கள். நிறைய பலன் கண்டிருக்காங்க. இதனால் பக்க விளைவு ஏதும் இல்லை, எந்த கஷ்டமும் கிடையாது. இது மாதிரி செஞ்சிடுங்க. சந்தேகம்னா என்னுடைய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. சரியா? இனி சர்க்கரையை பார்த்து பயப்பட மாட்டீங்களே? பயப்படாதீங்க. எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி.